சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் பொருட்கள் இனி வீட்டிற்கே டெலிவரி செய்யப்படும். தமிழக அரசு கொடுத்துள்ள ஒரு முக்கியமான தகவல். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இல்லங்களுக்கே நேரில் சென்று குடிமை பொருள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன் துவங்கி வைத்தார். மாதந்தோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை விநியோகிக்க புதிய விதிகள் வந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்து. தாயுமானவர் திட்டமானது வாகனங்களின் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அந்த வகையில் மாதந்தோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை விநியோகிக்க புதிய விதிகள் வந்துள்ளது. பொது விநியோக திட்ட பொருட்கள் இதன் மூலம் விநியோகிக்கப்படும். குறிப்பிட்ட குழுக்களுக்கான வழித்தட விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். இந்த பொருட்களை விநியோகிக்கும் வாகனங்கள் கட்டாயம் மூடப்பட்டிருக்க வேண்டும். அவை மின்னணு எடைத்தராசுகளை, விற்பனை முனைய கருவிகளை கொண்டிருக்க வேண்டும். தேவைப்படும் பதிவேடுகள், படிவங்கள் வாகனங்களில் இருக்க வேண்டும். இடப்பெயர்கள் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருப்பது அனைத்து பொருட்களுக்கும் அவசியம் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இந்த பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோக வழிமுறைகள் என்னென்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது கட்டுப்பாட்டு பொருட்கள் சேதமின்றி எடுத்து செல்லப்பட வேண்டும். சிறப்பு திட்ட பொருட்களும் நல்ல முறையில் விநியோகம் அவசியம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான கட்டுப்பாட்டு பொருட்கள் மட்டுமே கிடைக்க வேண்டும். கருவிகளின் மின்கலங்கள் முழுமையாக மின்னேற்றம் கொண்டிருக்க வேண்டும். இந்த புதிய வழிகாட்டுதல்கள் விநியோக செயல்முறையை மேம்படுத்தும். இதனால் பொருட்கள் தரமான, பாதுகாப்பாக உரியவர்களுக்கு சேரும். இத்திட்டத்தை சீராக செயல்படுத்த இது உதவும் என்று சொல்லப்படுகிறார்கள். வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் இது உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இந்த ரேஷன் பொருட்கள் எப்படி வீடு தேடி வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லி இங்கே பார்ப்போம். அதாவது மாநிலம் முழுவதும் 21.7 லட்சத்திற்கும் அதிகமான முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை அவரது இருப்பிடங்களுக்கே கொண்டு சேர்க்கும் நோக்கில் தாயுமானவர் திட்டமானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இத்திட்டமானது 34,809 நியாய விலை கடைகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 குடிமக்களும் 3,27,797 மாற்றுத்திறனாளிகளும் இத்திட்டத்தால் பயனடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரேஷன் கடைகளில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் சென்னையின் தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற திட்ட தொடக்க விழாவில் அமைச்சர் பி.கே. சேகர்பாபு சட்டமன்ற உறுப்பினராக இவர்கள் கலந்து கொண்டனர். ஆகையால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுறவு துறைக்கு ஏற்படும் ரூபாய் 30.14 கோடி கூடுதல் செலவை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. மக்களின் வாழ்வை பாதுகாக்க சேவை செய்தது எங்கள் கடமை என கருதுகிறோம் என்று தெரிவித்தார். சமூக வலைத்தள பதிவில் தாயுமானவர் திட்டமானது தனது விருப்பமான திட்டங்களில் ஒன்று என்றும் இது நாட்டிற்கே ஒரு முன் மாதிரியானது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு
2394 ரேஷன் கடைகளை திறந்துள்ளதாக அவர் நினைவு கூறியிருந்தார். அப்பொழுது அடுத்ததாக ரேஷன் கடைகளில் மாற்றம் என்னென்ன தெரியுமா? அதாவது தமிழகம் முழுவதும் தற்போது 37,328 ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன. அந்த வகையில் தலைவர் கலைஞர் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி வழியில் நியாய விலை கடைகளை திறம்பட நடத்துவதால்தான் தமிழகத்தில் பசியால் மரணங்கள் இல்லை. ரேஷன் கடைகளை பயன்படுத்துவதை மேலும் எளிதாக்க நாங்கள் முயற்சிகள் எடுத்துள்ளோம் என்று ஸ்டாலின் கூறினார். இத்திட்டத்தில் 100% நோக்கத்தை அடைய அதிகாரிகள் மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். உங்கள் வருகையை ஆளுநருடன் எதிர்பார்க்கும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் நீங்கள் பரிவுடனும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். ஆகையால் இந்த புதிய திட்டத்தை அறிவிப்பது மற்றும் போதாது, அதன் பலன்கள் கடைத்தோடி பயனாளியையும் சென்றடைவதை உறுதி செய்வது தங்கள் கடமை என்று அரசு கருதுவதாக ஸ்டாலின் தெரிவித்தார். இதனால் முதியவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை புரிந்து கொண்ட பின்னரே இந்த திட்டத்தை வடிவமைத்துள்ளோம் என்றும் அவர் மேலும் கூறினார். ஆகையால் இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் என்று கருதுகிறோம். அது மட்டுமல்லாமல் அடுத்த செய்தி என்னவென்றால், இந்தியா மைக்ரோ சிப் பொருத்தப்பட்ட பாஸ்போர்ட்டுகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது இந்தியாவில் பயன்படுத்தப்படும் சிவப்பு, பச்சை, நீலம் உள்ளிட்ட பாஸ்போர்ட் பயன்கள் குறித்து இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம். அதாவது ஒரு நபர் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து வெவ்வேறு நாட்டிற்கு செல்ல பாஸ்போர்ட் முக்கியமாக ஒன்று. இந்த பாஸ்போர்ட் ஆனது நாட்டின் குடிமக்களின் அடையாளமாக கருதப்படுகிறது. தற்பொழுது இந்தியா பாஸ்போர்ட் சேவா 2.0 திட்டத்தின் கீழ் பாஸ்போர்ட்டுகளை வழங்கி வருகிறது. பாஸ்போர்ட் என்றால் என்ன? இது சாதாரண பாஸ்போர்ட்டுகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது பாஸ்போர்ட் சேவா வலைத்தளத்தின் தகவலின்படி பாஸ்போர்ட் வெளிப்படையாக சாதாரண பாஸ்போர்ட் போலவே இருக்கும். ஆனால் இதில் ரேடியோ எதிர்வேன் அடையாளம் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சீட்டில் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களின் பெயர், பிறந்த தேதி, பாஸ்போர்ட் எண், முக அங்கீகாரம், கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கும். இதனால் BAC அதாவது பேசிக் அக்சஸ் கண்ட்ரோல் தொழில்நுட்பம் கொண்டதால் இந்த சிப்பை சிறப்பு சாதனங்கள் மூலமே ஸ்கேன் செய்ய முடியும். வேறு சாதனங்களால் படிக்க முடியாது. சிப்பில் உள்ள தகவல்களை சேதப்படுத்துவதோ மாற்றுவதோ முடியாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் குறிப்பாக வெளியுறவு அமைச்சகத்தின் கீழ் இந்த வகையான முறைப்பாடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1967ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் சட்டத்தின் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இந்தியாவில் 3 முக்கிய வகையான பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான அம்சங்கள் உள்ளது. அந்த வகையில் வெள்ளை நிற அட்டை கொண்ட பாஸ்போர்ட் அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வ பணிகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பொது சேவையின் பங்கை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.